இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இதே நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, அதிகாலை வேளையிலே இறை வார்த்தைக்காக ஏக்கத்தோடு தாங்கி கொண்டிருந்த மக்கள், ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள், ஆண்டவரே அவர்கள் உடைய பாதத்திலே தருகின்றேன். ஆசீர்வதியும் உடைய அருள்கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். இறை வார்த்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளை திடப்படுத்தும். ஆண்டவரே, சோர்ந்து போய் சோகத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கின்றவர்களும் உண்டு. இன்றைய நாளிலே விடியுமா விடியாதா என்று ஏங்கி இருக்கிறவர்களும் உண்டு. ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கை விடிய வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கைக்கு உம்முடைய இறை வார்த்தை விடுதலை தர வேண்டும். அதற்காக இன்றைய நாளிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை எசாயா புத்தகம் 65ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை. மண்ணுலகில் ஆசி பெற விழைவோர் உண்மை கடவுளின் பெயரால் ஆசி பெறுவர். மண்ணில் பிறந்திருக்கின்ற நாம் ஆண்டவருடைய ஆசியருக்காக அவருடைய ஆசிரியரை பெற்று வாழ வேண்டும். பொருள் செல்வம், அருள் செல்வம், கல்வி செல்வம் போன்ற அனைத்தோடும் வாழ வேண்டும். அனைத்துக்கும் மேலாக கடவுளை அறிந்து அன்பு செய்து மகிழ்ந்து வாழ வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கின்றது. அது என்ன வழி தெரியுமா? தந்தை கடவுளை அன்பு செய்வதும் அவர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் இதயத்தில் ஏற்று வாழ்வதும் ஆகும். விண்வாழ்வின் உயர்வெல்லாம் இந்த வாழ்வின் பலன்தான் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த வாழ்வில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தான் விண்ணுலக வாழ்வுக்கு நாம் உயர்த்தப்படுவோம். அடிப்படையில் உன்னை கடவுளின் நம்பிக்கை வேண்டும். அடிப்படையில் உள்ளத்தில் நம்பிக்கை வேண்டும். கடவுள் நம்பிக்கை வேண்டும். கடவுள் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார், என்னுடைய துன்ப துயரத்தில் என்னோடு நடந்து வருகிறார் என்று நம்பி ஏற்றுக்கொண்டு அதை உளமாற ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளின் ஆசீர் அதிகமாக கிடைக்கின்றது, அளவின்றி கிடைக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே மண்ணுலகில் ஆசி பெற விழைவோம். மண்ணுலகத்துல யார் யாரெல்லாம் ஆசியோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உண்மை கடவுளின் பெயரால் ஆசி பெற வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஒழிய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எனவே ஆண்டவரின் ஆசீர் இருக்கின்ற அந்த மனிதரில் தான் அனைத்து விதமான செல்வங்களும் மகிழ்ச்சியும் கைகூடி வரும். எனவே இதற்காக இன்றைய நாளிலே ஜெபிப்போம். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் உங்களிலும் உங்களுடைய இல்லத்திலும் நிறையட்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.